இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. முதல்வர் ஸ்டாலின் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று மாலை தருமபுரி அருகே உள்ள தடங்கம் பகுதியில் நடக்கும் பிரச்சார கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வைத்து ஸ்டாலின் பேசுகிறார். அதற்காக தருமபுரிக்கு நேற்றிரவு வந்து தங்கிய முதல்வர் ஸ்டாலின் இன்று பாலக்கோடு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். காலை எழுந்ததும் பாலக்கோடு கோட்டை தெருவில் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது நடந்து சென்ற மக்களிடம் அவர் ஓட்டு சேகரித்தார். அருகில் உள்ள தெருவில் நடந்து சென்று வீடு வீடாகவும் சென்று அரசின் திட்டங்களை எடுத்துச் சொல்லி ஓட்டு கேட்டார். அப்போது மக்கள் அவருடன் மகிழ்ச்சியுடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து பாலக்கோடு பஸ் நிலையத்திற்கு சென்றார். பஸ் நிலையத்தில் நடந்து சென்று பஸ்ஸில் அமர்ந்திருந்த பயணிகளிடம் ஓட்டு கேட்டார். பஸ்ஸில் ஏறியும் ஓட்டு சேகரித்தார். அதன் பிறகு தக்காளி மார்க்கெட்டில் வியாபாரிகள், விவசாயிகளை சந்தித்து ஓட்டு கேட்டார். அதிமுக கோட்டையாக கருதப்படும் தருமபுரியில் திமுகவை வெற்றி பெற வைக்கும் நோக்குடன் நடைபயிற்சிக்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் ஓட்டு கேட்டது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.